திண்டுக்கல் அருகே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி கரிசல்பட்டி பழைய கன்னிவாடி பகுதியைச் சேர்ந்த கருப்பணசாமி கோவில் பூசாரி தாளவாய் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து சட்டவிரோதமாக மணல் கடத்தல் மற்றும் மரங்களை வெட்டி கடத்தும் காவல் ஆய்வாளர் ஜேம்ஸ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை வருவாய்த்துறையினர், தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் ஐ. பெரியசாமி உட்பட அனைவரிடமும் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மனு அளித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட செய்திகளுக்காக பட்டிவேல். அங்கிட்டு போறேன். கருப்பணசாமி கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ராஜா காலத்தில் கன்னிவாடி ஜமீன்தார் காலத்தில் கன்னிமார் கருப்பணசாமி இந்த கோவிலை பார்த்தீங்கன்னாக்க அந்த வரலாறு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட பொதுமக்களை வரவிடாமல் எவ்வளோ பள்ளத்தில் மண் எடுத்திருக்காங்க நீங்களே பாருங்கள். இதில் பூசாரி ஏன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்தாக்க அவரை நான் ஆளை வச்சு கொண்டு போய் அது பண்ணிடுறாங்க, வண்டியை கொடுக்குறாங்க. பக்தர்கள் சாமி கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காரு. அரசு போட்ட ரோடு இருக்குது, ஆனால் அந்த ரோட்டையும் மறுத்து தனிநபர் பாதை இல்லை யாரும் நடக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. இதனால் வந்து சாமி கூட வரவங்களுக்குலாம் ரொம்ப மனவேதனை. மாவட்ட நிர்வாகம் தான் வந்து நடவடிக்கை தாழ்மனம் கேட்டு கண்டிக்கின்றோம் 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 மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 மாநில அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது. காவல்துறை அதிகாரி ஜேம்ஸ் அவர்கள் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா மண் ராத்திரி வந்து பல லட்சம் ரூபாய்க்கு மண் அடிச்சிருக்காங்க. அது தேக்கு மரத்தை பூராமே வெட்டி எடுத்துட்டாங்க. அவன் பூரா மனுவாக கொடுத்துட்டு மண் கொடுத்து எல்லாம் எதுவுமே அவர் காவல்துறை ஆய்வாளர்னால அரசு அதிகாரிகள் வந்து செவிசாய்க்க மாட்டாங்க, எல்லாமே பயப்படுறாங்க. அவங்க ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் ஐ. பெரியசாமி அவர்கள் தொகுதியில பொதுமக்களுக்கு தார் சாலை போட்டு கொடுக்கறது ஊராட்சி மன்றத்தில் வந்தாலும் இவர் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி போற வர மாட்டாரு, பட்டா இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி கோயில் இடத்துல நீங்க வேணா போறீங்க, நாங்க எல்லா ஆதாரம் வச்சிருக்கோம், நாங்க மனு கொடுத்துருக்கிறோம், சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம்.
கொடுத்துருக்கோம், டிடிஆர் போட்டிருக்கோம், இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிக்கு கொடுத்துருக்கோம், லோக்கல் தலைவருக்கு கொடுத்துருக்கோம், வருவாய்த்துறை கொடுத்துருக்கோம், கோட்டை எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. எல்லா அதிகாரிகளும் வந்து செவிடு வந்து குருடான மூலம் ஆகி போச்சு. எல்லாமே இது பூரா மனுதானே. எத்தனை மனு தான் கொடுப்பாரு அவரு? இவர் தான் அந்த கோயில் பூசாரி. நைட்டு 12 மணிக்கு வந்து கடை வெட்டுன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து மிரட்டுறாரு. அந்த வழக்கு வந்து கன்னிவாடி காவல்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்குறோம். ஆனா அது மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்கிறோம். வழி கொடுத்தோம்னா நாங்க எதுக்கு வர போறோம்? கையை தூக்கி